தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் வன்னித்தமிழன் மணி. நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவிடும் காணொலி அனைத்தும் உங்களை வந்து சேரும். இப்போ ரசிகனின் ரசிகன் மணி அப்படின்னு ஒருத்தர் சோசியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசப்பட்டு வந்துட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா அவரோட தனிப்பட்ட வீடியோ ஒன்று வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லி வைரலாக பேசப்பட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. அப்படி அவர் என்ன கண்டென்ட் கிரியேட் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசா இல்லை, டப் மேஷ் பண்றாரு அவ்வளவுதான். ஒரு பாட்டை எடுத்து அதுக்கு லிப் மூவ்மெண்ட் பண்றது அவ்வளவுதான் அவரோட வேலை. இதுக்கு 1.5 மில்லியன் ஃபாலோவர்ஸ். இதுல கமெண்ட் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா பெண்கள் அதிகமா கமெண்ட் பண்ணிருப்பாங்க. நீங்க செம்மையா இருக்கீங்க, உங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர் இருக்கு, நீங்க சூப்பரா பண்றீங்க அப்படின்னு சொல்லி பெண்கள் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அவருக்கு அதிகம் போல. ஸோ அப்படிப்பட்டவரை என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு காலேஜ் கல்ச்சுரலுக்கோ எதுக்கோ கூப்பிட்டுருக்காங்க. ஒரு காலேஜ், லேடிஸ் காலேஜ், பெண்கள் கல்லூரியில ஒரு சிறப்பு விருந்தினராக இவரை கூப்பிட்டுருக்காங்க. ஒரு கல்லூரியில யாரை கூப்பிடுவாங்க, ஒரு ஐஏஎஸ்ஓ ஐபிஎஸ்ஓ மோட்டிவேஷனா பேசுறவங்க, ஏன் பொலிட்டிஷியனை கூட கூப்பிட்டுருக்காங்க. அதுவும் ஒரு லேடிஸ் காலேஜ்னா ஒரு லேடிஸா உள்ள சாதிச்சவங்கள கூப்பிடுவாங்க, பார்த்துருக்கோம். சம்பந்தமே இல்லாம இவனை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. இதுல வேற அந்த பொண்ணுங்களாம் ஐயோ ஊயன்னு கத்துதுங்க. எந்த ஒரு கல்லூரியிலயாவது இது மாதிரி பண்ணுவாங்களா? ஆனா பண்ணியிருக்காங்க. சரி அதை விடுங்க, அதை விட்டு வெளில வந்துடும், நமக்கு அது தேவையில்லை, எவனோ எப்படியோ போறான். அந்த பையன் அன்புமணி அண்ணனோட ஒரு போட்டோ எடுத்திருக்கான். அதை சோசியல் மீடியாவில போட்டு அவரோட வீடியோவை பார்த்துட்டு வாழ்த்து சொன்ன அன்புமணி அப்படின்னு சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. மக்களிடையில பொய்களை பரப்பணும். பொய்களை பரப்பி அவர் நல்லவரா கெட்டவராங்கிறதெல்லாம் தேவை கிடையாது. பொய்ய பரப்பியாவது அவரை வந்து கீழே கொண்டு வந்துடணும். அந்த அளவுக்கு எண்ணம் உள்ள மக்கள் தான் இங்க அதிகமா வாழ்றாங்க. அந்த மாதிரிதான் ஒரு நாய் இந்த வேலையை பண்ணிருக்கு. தேர்தலுக்கு முன்னாடி அன்புமணி அண்ணன் ஒரு மீட்டப் வச்சிருந்தாரு. அதுல இந்த சோசியல் மீடியாவில கொஞ்சம் ட்ரெண்டிங்கா இருக்கிறவங்க, அதிக ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கவங்க எல்லாம் கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல இவன் போயிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த மீட்டப்ல அங்க வந்து எல்லாரு கேள்விகளுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பதில் கொடுத்திருந்தாரு. அவங்க எல்லாரு கூடயும் போட்டோ எடுத்திருந்தாரு. அந்த மாதிரி இவரும் போட்டோ எடுத்துட்டு வந்திருப்பான். அந்த போட்டோவை இப்ப போட்டு இதுக்கு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு அப்படிலாம் போடுறது வந்து மிக மிக கண்டிக்கத்தக்கது. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாதிரி ஒரு பொலிட்டிஷியன் கிடைக்கிறதுக்கு எந்த நாடு கொடுத்து வச்சிருக்கோம்? எந்த பொலிட்டிஷியனுமே பேசாத விஷயத்தை எடுத்து பேசுவாரு. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம், இதை பத்திலாம் பேசுவாரு. மரத்தோட தேவை என்ன, வெயிலின் தாக்கம் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்கு, எல்லாத்துக்குமே சொல்யூஷன் கொடுக்கக்கூடியவர். மழை நேரங்கள்ல என்ன பண்ணணும், மழைநீரை எப்படி சேமிக்கணும், மழைநீர் எப்படி தேங்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே சொல்யூஷன் சொன்னவர். அப்பேற்பட்ட ஒருத்தரை நீங்க வந்து இந்த மாதிரி சித்தரிக்கிறீங்க அப்படின்னா உங்களோட வளர்ப்பு பத்தி நீங்களே தெரிஞ்சுங்க. இந்த பதிவை போட்டவன் நாம் தமிழர் குஞ்சுகள்ல ஒருத்தன் தான். என்ன உண்மை இருக்கோ என்ன வேணா பேசுங்க, நாங்க ஏத்துக்க தயாரா இருக்கோம். ஆனா பொய்மையை பரப்பாதீங்க. இது போன்ற வன்னியர் தொடர்பாகவும் பாமக தொடர்பாகவும் உள்ள செய்திகளை காண நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.